ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட மகாபலிபுரம் பீச் ரெசார்ட் பற்றின வீடியோ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டியிருந்தேன். இப்போது என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பீச் ரெசார்ட்டோட ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இங்கே நீங்கள் ரூம் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மார்னிங் 9 o'clock ஆக போகுது. நாங்கள் வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஃபே சிஸ்டத்தில் தான் வந்து சர்வ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சாப்பிட்லாம். எல்லாமே அன்லிமிட்டட் தான். என்னென்ன மெனு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்லி, இது வந்து உப்புமா, அப்புறம் வந்து இது வந்து உளுந்த வடை பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சாம்பார், தேங்காய் சட்னி, அப்புறம் கார சட்னி. இன்றைக்கி மார்னிங் மெனு இது தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஊத்தப்பம் வந்து அவங்க சூடாக வந்து போட்டு தருவாங்க. அதுக்கப்புறம் டீ, காஃபி இதுவுமே உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் தான். நீங்கள் வந்து ஒரு கப் தான் குடிக்கணும்லாம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குடிக்கலாம். ரொம்பவே ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. எந்த வித குறையும் இல்லை. இப்போது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த பீச் ரெசார்ட்டோட ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன டைமிங்ஸ் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஜென்ஸுக்கு செப்ரேட்டாக வந்து பாத்ரூம் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக அங்கே போய் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, அதனால் எந்த ஒரு பயமும் இல்லை. இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங்ஸே அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது. நல்லா க்ரீனிஷாக ஃபுல்லாக மரம், நடுவில் வந்து ஸ்விம்மிங் பூல் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து 3 அடியிலேருந்து 12 அடி வரைக்கும் இருக்குங்க. அதனால் வந்து சின்ன பிள்ளைங்க வந்து பயப்படாமல் விளையாடலாம். அதில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே நல்லா ஸ்விம் பண்ணுறதுக்காக சூப்பராக நம்மளுக்கு செட் பண்ணியிருக்காங்க இந்த இடம். இங்கே பாருங்கள், இதோட ஃபுல் வியூ ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டில் இருக்க பாருக்கு பக்கத்தில் அந்த சைட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இது வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலுங்க. இது ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அடுத்ததாக இது வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணது பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 10 o'clock ஷூட் பண்ணியிருக்கேன். அதனால் யாருமே இங்கே இல்லை. இது வந்து நாங்கள் சண்டே போனோம். மண்டே மார்னிங் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், குழந்தைங்க விளாட்றதுக்கு எவ்வளோ பெரிய ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்க்க போகிறது இந்த ரெசார்ட்லேயே வந்து ரொம்ப ஒரு அழகான இடம்னு சொல்லலாம். ஸ்கல்ப்சர் பார்க், அதாவது சிற்ப பூங்கா. இதை எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வர லா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் வந்து இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். வாங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுவோம்.